சுந்தராச்சாரி. இந்த ரூட் செட்டியோட டைரக்டராக இருக்கேன் கடந்த 2 ஆண்டுகளாக. ஸோ ரூட் செட்டிங்கிறது என்னதுன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதை தமிழில் வந்து ஊரக வாழ்வாதார மற்றும் வேலை வாய்ப்பு பயிற்சி நிலையம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இந்த பயிற்சி நிலையம் வந்து அதாவது கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு வந்து தொழில் முனைவராக மாற்றுறது தான் இதோட நோக்கம். இந்த தொழில் பயிற்சி நிறுவனம் வந்து 1982 வீரேந்திர ஹெக்டேங்கிறவர், டாக்டர் வீரேந்திர ஹெக்டேங்கிறவர் வந்து அவர் உஜ்ஜையில், கர்நாடகாவில் உஜ்ஜையில் ஆரம்பிச்சிருக்காரு. 1982 ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள தலைநகரில் மாதிரி முக்கியமான நகரங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம மதுரையில் வந்து 1987 இந்த பயிற்சி நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பயிற்சி நிறுவனம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து வாடிப்பட்டி பக்கத்தில் ஆண்டிப்பட்டிங்கிற ஊரில். அதுக்கப்புறம் 1997 தான் பெருங்குடி ஏர்போர்ட் பக்கத்தில் பெருங்குடியில் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் வந்து இது நடந்தது. அங்கே பயிற்சி நடந்தது. காலப்போக்கில் வந்து அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக அதை வந்து அவங்க லேண்டை எடுத்துட்டனால தற்போதைக்கு நம்முடைய பயிற்சி நிறுவனம் வந்து திருப்பரங்குன்றத்தில் பாலாஜி நகர் ரோட்டில், மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே இப்போ 2023 இங்கே ஷிஃப்ட் ஆனது. ஸோ நம்முடைய பயிற்சி நிறுவனத்தில் வந்து சிறப்பு அம்சங்கள் என்னதுன்னா இதுக்கு வந்து எல்லாமே இலவசம் தான். கற்றுக்கொள்கிற ட்ரைனிங் மெட்டீரியல் கொடுக்குறதுலேருந்து யூனிஃபார்மு, நோட் புக்ஸு எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். சப்போஸ் வெளியிலேருந்து வந்து படிக்கிற மாணவர்களாவது வெளியிருந்து நீண்ட தொலைவிலேருந்து வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நம்முடைய பயிற்சி நிறுவனத்தில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஸோ அவங்களுக்கு உண்டான பயிற்சி பெறுபவர்களும் சரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு வந்து கேம்பஸ்லேயே இருக்கும். ஆமாம், உணவு எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். 3 வேளை உணவும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் தங்குறவங்களுக்கு. பயிற்சி டெய்லி போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து காலை மாலை வந்து காலையிலே மத்தியானம் வந்து உணவு கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இந்த பயிற்சி நாட்கள் டியூரேஷன் வந்து 6 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் உண்டான பயிற்சிகள் இருக்குது. ஸோ எங்கள் பயிற்சி நிறுவனத்தில் 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க சார். ஒன்று வந்து ப்ராடக்ட் பேசிஸு, சர்வீஸ் பேசிஸு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பேசிஸ்னு 3 வகையான பயிற்சிகள் இருக்குது. நம்ம பயிற்சி நிறுவனத்தில் வந்து விவசாயம் சார்ந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், சர்வீஸ் சார்ந்த தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு, பொது தொழில் முனைவோர் பயிற்சின்னு சொல்லி 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ விவசாயம் சார்ந்த தொழில்ங்கிறது ஆடு மாடு வளர்க்குறது, தேனீ வளர்க்குறது, இந்த மாதிரியான பயிற்சிகள். உற்பத்தி சார்ந்த துறைங்கிறது கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கு, டால்ஸ் மேக்கிங்கு, இந்த மாதிரி அப்பளம் தயாரித்தல், இதெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள். சேவை சார்ந்த தொழில்ங்கிறது வந்து பியூட்டிஷியன், உமன்ஸ் பியூட்டிஷியனு, அப்புறம் வந்து 2 வீலர் மெக்கானிக்கு, இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் நாங்கள் கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸா? ஆமாம், ப்ராக்டிக்கலோட கொடுக்குறோம் சார். ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே வந்து அதாவது ஒரு சில பயிற்சிகள் வந்து 13 நாள்லேயே இருக்குது. இந்த ஜூட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூட் ப்ராடக்ட்லாம் அதெல்லாம் 13 நாள் ட்ரைனிங். அதுக்கு வந்து தியரி இருக்குது, ப்ராக்டிக்கலும் இருக்குது. அதே மாதிரி 2 வீலர் மெக்கானிக் இருக்குன்னு அதுக்கும் தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. அதே மாதிரி வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபிக்கும் அதே மாதிரி தியரி ப்ளஸ் மெக்கானிக்கல், அது தியரி மற்றும் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பயிற்சிக்கும் வந்து தியரி, ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்குது. அதுக்கு உண்டான பயிற்சி உபகரணங்கள்லாம் நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஸோ இந்த பயிற்சி நிறுவனத்தில் வந்து எங்கள் பயிற்சி நிறுவனத்தில் செய்கிறதுக்கு வந்து 18 to 45 வயதுக்குள்ள ஆண், பெண், திருநங்கை 3 பாலரும் வந்து சேரலாம். ஸோ பயிற்சி நிறுவனத்தை வந்து இந்த பயிற்சி நிறுவனத்தை மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ளவங்க தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பயிற்சி நிறுவனத்தை போல் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 593 பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. ஆர்செட்டி, ரூட் செட்டிங்கிற பேரில் வந்து மொத்தமாக 593 பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. ரூட் செட்டிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ வந்து ரூட் செட்டிங்கிற பேரில் தான் 27 பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. ஸோ 2009 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்ட பிறகு இதை ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ஸ்க்கு மாற்றி 2009 MORT கீழே வந்து ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட இப்போதைக்கு எல்லாமே ரூட் செட்டி, ஆர்சிட்டி சேர்ந்து 599 பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது சார். வேறு ஏதாவது வயசு சொல்லிட்டேன். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8th படிச்சிருந்தா போதும் சார், அவ்வளோதான். இதில் வந்து பயிற்சி பெற வர முன்னுரிமை யார் கொடுக்குறோம்னா, பயிற்சி பெற வர்றவங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் இருந்துட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் 100 நாள் வேலையில் யாராச்சும்
மெம்பராக இருந்தால், அதுவும் அட்டை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம். அது போக சப்போஸ் குடும்ப உறுப்பினர் வந்து 100 நாள் வேலையில் இல்லாமல் இருந்தாங்க, மெம்பராக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேஷன் இந்த பிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது அந்த பிப் நம்பர் வாங்கி அவங்களுக்கு வந்து பைசா கொடுக்குறோம். இல்லை அது போக ரேஷன் கார்டில் வந்து பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம். அவங்கெல்லாம் பிபிஎல் ஃபேமிலியில் வர்றவங்க. அதுக்கப்புறம் ஜாப் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஜாப் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி முடிச்சிடுறோம். 30 நாளோ 6 நாள் ட்ரைனிங்கோ பயிற்சி முடித்த பிறகு, இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் அப்படியே விட முடியாது. எங்களுடைய பயிற்சி நிறுவனத்துக்கு பிறகு நாங்கள் அவங்கள தொடர்ந்து 2 மாதங்கள், அவர் 2 மாத இடைவெளி விட்டு அவங்க பயிற்சி பெற்ற பிறகு எந்த நிலையில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் என்ன, உதவிகள் என்ன தேவைப்படுது நாங்கள் அவங்ககிட்ட விசாரித்து ஃபைனான்சியலியோ இல்லை டெக்னிக்கலாக சப்போர்ட் இன்னும் அவங்க டெவலப்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி எங்களுடைய நிறுவனம் சார்பில் அவங்களுக்கு உதவி வழங்குறோம். ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குற மூலமாகவும் அவங்களுக்கு உதவி வழங்குறோம். இந்த ஃபாலோ பண்ணது தொடர்ந்து 2 ஆண்டுகள் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க தொழில் முனைவரை மாற்றுறதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரஃபாக எத்தனை கோர்சஸ் சார் எடுக்கும்? இப்போ கிட்டத்தட்ட 61 பயிற்சி நிறுவனம் பயிற்சிகள் இருக்குது சார். நம்முடைய பயிற்சி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரூட் செட்டி ஆர்சிட்டியில் கிட்டத்தட்ட 61 பயிற்சிகள் இருக்குது. இந்த 61 பயிற்சி வந்து ஒரே எல்லா இன்ஸ்டியூட்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சுற்றுப்புற இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியாவில் வந்து எந்த மாதிரியான பயிற்சிகள் அதிகமாக தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து தொழில் முனைவராக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எந்த தொழிலில் இருக்கோ, ஸோ அந்த மாதிரியான தொழில்களை வந்து நாங்கள் டிஎன்எஸ்ஆர்னு சொல்லி சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்காங்க. இந்த அவங்க இதில் வந்து 13 கிராமத்தில் 13 பிளாக் வந்து கிராமங்களில் வந்து கிட்டத்தட்ட 13 பிளாக் இருக்குது. 500-600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஸோ இந்த கிராமங்களில் உள்ள இப்போ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவங்க எந்த மாதிரியான பயிற்சி தேவைங்கிறது வந்து அந்த பிசினிஸ் மற்றும் பீமம்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட மீட்டிங் போட்டு தான் நாங்கள் எந்த மாதிரியான ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மூலமாக தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக என்ன கோர்சஸ் போயிட்டு இருக்கு சார்? அடுத்து என்ன போயிட்டு வரும்? இப்போ கரண்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவு தயாரித்தல் சொல்லி போயிட்டு இருக்கு சார். இந்த துரித உணவு ட்ரையல் முடிஞ்ச பிறகு ஜூலை 2ஆம் தேதி வந்து ஆபரணங்கள் வந்து காஸ்டியூம் ஜுவல்லரி வந்து பயிற்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அது 10 நாள் பயிற்சி. ஜூலை 3ஆம் தேதி வந்து வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி பயிற்சி 30 நாள் கோர்ஸ் வந்து அதை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ தேவைப்படுபவர் வந்து நம்முடைய பயிற்சி நிறுவனத்தை அணுகி பயன்பெறலாம் என்று கேட்குறோம். நேராக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேராகவும் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கூகுள் அது இமெயிலோ வாட்ஸ்அப்லேயே வந்து கூகுள் லிங்கை வந்து அனுப்புகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதன் மூலமாகவும் நீங்கள் ஸோ ஃபோனில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம்னா நாங்கள் லிங்க் அனுப்புவோம். அவங்க அதன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணிக்கலாம் சார். ஃபோன் நம்பர் வந்து 2 ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். 9445600561. இன்னொன்று வந்து 9626246671. ஸோ இவங்க இந்த 2 பேர் வந்து இந்த 2 பேரோட ஃபோன் நம்பர் வந்து ஃபேக்கல்ட்டியோட ஃபோன் நம்பர், அதாவது இங்கே ட்ரைனிங் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களோட நம்பர். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்குவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார்.